அண்ணன் கூப்பிட்றாரு பாரு, ஒன்றையும் கூப்பிட்றாரு பாரு. அங்கேயே இருக்காண்ணா நம்மண்ணா உதயம் உள்ளே இருக்கண்ணா. என்னப்பா வா வா தமிழும் மொழியும் அல்ல உலகத்தினுடைய நடுநிலைப்பள்ளிகள் மற்றும் குறைப்பு பள்ளிகளில் உள்ள கூடுதல் பள்ளிகளை பிரதிநிதித்து இப்போது நமது திட்டங்களை கூறி நமது மாவட்ட செயலாளர் முன்னிலை சட்டமன்ற மரியாதைக்குரிய கல்வியாளர் அண்ணன் டி.ஜே. கோவிந்தராஜன் அவர்கள் நமது முன்னிலை தொகுதி பூண்டி ஒன்றியத்தில் உள்ள 6 ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மற்றும் துவக்கப்பள்ளி கட்டிடங்களை திறந்து வைக்க இன்று முதலாவதாக அனைவரை ஊராட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளோம். அனைவரை ஊராட்சி நமது பூண்டி ஒன்றியத்தில் உள்ள நமது முன்னிலை தொகுதி பூண்டி ஒன்றியத்தில் 6 துவக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி கட்டிடங்களை இந்த அனைவரை ஊராட்சியில் இன்று ஆரம்பித்து வைக்கிறார்கள். 7 பள்ளிகள் புதிதாக முதலமைச்சர் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து நமது மாவட்ட இப்பொழுது நமது அனைவரை பள்ளிக்கட்டிடத்தை திறந்ததற்கு அதற்கு நம்மிடம் இங்கு சிறப்பிக்கிறார்கள்.
இவ்வளவு நேரம் காக்க வைத்திருந்த நமது மாவட்ட கழக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய கல்வியாளர் அண்ணன் டிஜே கோவிந்தராஜன் அண்ணன் அவர்கள் இப்போது நம்மிடையே சிறப்புரையாற்றுவார்கள். நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். இது ஒரு நல்ல தருணம். இந்த தருணத்தில் அனைவரும் எழுந்து நின்று அவர்களுக்கு 2 நிமிடம் இரக்கம் தெரிவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றிய கழகத்தின் செயலாளர் சந்திரசேகர் அவர்கள் வருகின்ற அனந்தேரி ஊராட்சியில் ஒன்றிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இந்த கட்டிடத்தை நான் பார்த்திருக்கின்றேன். உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு ஒன்றிய கழக செயலாளர். எங்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஒரு சீனியர் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும் இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர் துணைத் தலைவர் அவர்களுக்கும் அதே போல அந்த ஈடுபாடை நம்ம பாராட்டுறப்பதான் அந்த செயல்பாடுகள் இன்னும் கொஞ்சம் கூடும். நம்ம வட்டார வளர்ச்சியாளர் வட்டாட்சியர் கூட சொல்ற நம்ம வட்டாட்சியர் வந்த பிறகு மிக சிறப்பாக நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு 3000 பட்டாக்கள் வழங்குவதற்கு உண்டான பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல வட்டார வளர்ச்சியாளர் முரளி அவர்கள் வந்த பிறகுதான் இன்றைக்கு தொய்வுற்று கிடந்த பூண்டி ஒன்றியத்தில் வேலைகள் எல்லாம் முடித்து செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பணிகளை செய்திருக்கின்றார்கள். அது அந்த பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டிருந்தோம். ஆனால் நம்ம தாய்மார்கள் என்ன நினைச்சு, நீ எது ஒன்றா பண்ணி சீக்கிரமா முடியாது, நாங்க வீட்டுக்கு போகணும், அதெல்லாம் பாருங்க சீக்கிரம் முடிச்சுட்டு விட்டு நாங்க கிளம்புறோம். நீங்களும் சொன்ன கம்மியா பேசுவோம், அவரு தான் அதிகமா பேசுவது, நீ பேசிட்டு இருக்கிறேன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அவங்களுடைய எண்ணம் அதுதானே. மத்தியானம் வீட்டுக்காரர் வந்தாரு, என்ன சாப்பாட்டாங்க அவருக்கு எதுவும் தெரியாது. வந்தோட சோறு எங்க அப்படின்னாரு. இது இதுக்கு ஸ்கூலாண்ட போய் ஏர்போர்ட் வந்தாங்க. எனக்கு சோறு ஆக்கி போடுறது வேலையா உங்க ஸ்கூலாண்ட போறது வேலையா அவங்க பிரச்சனை. அது இருந்தாலும் அவங்க 10 நிமிஷம் பேசிதான் ஆகிழம் போயிருந்தாங்க. அதே போல நம்முடைய சிவையா அவர்கள், பாபு நம்ம சொந்தவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா பாபு அவர்கள், நம்முடைய நமக்கெல்லாம் கல்வியை கொடுக்கக்கூடிய விவேகானந்தா கல்வி குழுமத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள், முன்னாள் கர்ணம் தாமோதரன் நாயுடு அவர்கள், பாஸ்கர் அவர்கள், நம்முடைய தம்பி காண்டிபன் அவர்கள், அதே போல கோல்டுமணி சுரேஷ், திரு அண்ணாமலை அவர்கள், சுரேஷ் பாபு அவர்கள், கண்ணன் அவர்கள், சாந்தகுமார் அவர்கள். கோச்சிக்காதீங்க, என்னப்பா நீ இவங்க பதிலாக சொல்லுங்க, இல்லைன்னா என்ன போய் திட்டுவாங்க. வந்துட்டு பாட்டு பேசிட்டு நம்ம பேரை சொல்லாமலே போயிட்டாரு. அதே போல நம்முடைய வேலு அவர்கள், சீனிவாசன் அவர்கள், எங்களுடைய மூத்த அவைத்தலைவர் பெண்ணாலூர்பேட்டை NMS என்கின்ற சுப்பிரமணியம் அவர்கள், ஜடையன் அவர்கள், ஏழுமலை செல்வம் முனுசாமி அவர்கள், அதே போல கதிரவன், தினேஷ், ரஞ்சித், கார்மேகம், விஜய், போந்தவாக்கம் மணி, என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய முனிவேல் அவர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய பாண்டியன் அவர்கள், மாவட்ட கவுன்சிலர் ராமஜெயம் அவர்கள், கோகுல் அவர்கள், பார்த்திபன் அவர்கள். கல்வி அறிவு பெறாதவனுடைய கண்கள் நன்றாக இருந்தாலும் அந்த கண்கள் புண்களுக்கு சமம்னு சொல்றார். அவ்வை பாட்டி சொன்னார், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புதினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது படிடா அப்படின்னு அவ்வை சொன்னார். அவ்வை காலத்தில் அது சொன்னார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் காலத்திலே பிச்சை எடுத்து படிக்க வேண்டியதில்லை, உனக்கு தேவையானதை அத்துணையும் நான் தருகின்றேன், நீ படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த கல்வியை கொடுக்க வேண்டும். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 துறைகளுக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்கிறார். அதிலே ஒரு துறை கல்வித்துறை, இன்னொரு துறை சுகாதாரத்துறை, அதற்கு அடுத்த துறை உணவுத்துறை. ஆக இந்த கல்வித்துறையிலே நான்
பெருமிதமாக சொல்லுகின்றேன். நான் இந்த பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு கோரிக்கைகள், காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் ஓடு போட்ட கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் எந்த காலத்துல நம்மளால சீர் செய்ய முடியும்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். எந்த பள்ளிக்கு போனாலும் சொல்லுவாங்க, அந்த ஹெட் மாஸ்டர் சொல்லுவாங்க, ஓடு உடஞ்சி தலைமையில பையனுக்கு அடிபட்டு வச்சுங்க. ஆனா வாத்தியாருக்கு மட்டும் அடிபடல, அதையும் பார்த்தேன். ஓடு உடஞ்சி விழுந்து போய் பரவாயில்ல பார்த்துட்டு அது எங்க அவங்க கருத்திற்கொண்டே நகர செயலாளர் ரோடு சொன்னார், அதே இந்த காம்பவுண்ட்